ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய எளிமையான யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது, இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நிறைய கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், நர்ஸ், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் ரீதியான மனோ ரீதியான ஒரு சில குறைபாடுகள் ஏற்படும். அதிலிருந்து நிவர்த்தி பெறுவதற்குரிய யோக சிகிச்சையை பார்த்துட்டு வரோம். இப்போ நிறைய நர்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவர்கள் காலை முதல் இரவு வரை தொடர்ந்து வேலை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் ஏற்படுகின்றது, வயிற்று வலி ஏற்படும், அது ஒரு மன அழுத்தம், டிப்ரெஷனாக இருக்கும். ஸோ அதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன மாதிரி ஒரு யோக சிகிச்சை? மருத்துவர்களை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு ஞாபக சக்தி நன்றாக இருக்கணும். ஒரு மன அழுத்தத்தின் காரணமாக மனச்சோர்வு வந்துடக்கூடாது. அப்போ அவர்களுக்கு ஒரு மருத்துவருக்கும் சரி, செவிலியருக்கும் சரி, நல்ல ஒரு ஞாபக சக்தி திடமாக வளமாக நன்றாக இருந்தால் இன்னும் நிறைய அவர்கள் சாதிக்க முடியும். ஆனால் இந்த சூழ்நிலை, இந்த மன இறுக்கத்தின் காரணமாக மனிதனுடைய உடம்பில் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப சுரப்பிகள் மாறும் பொழுது ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில சுரப்பிகள் ஒழுங்காக சுரக்காத நிலை ஏற்பட்டுவிடும். ஒரு மன இறுக்கத்தின் காரணமாக, ஒரு மன அழுத்தத்தின் காரணமாக அந்த நேரத்துக்கு சரியான நேரத்தில் சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் நிச்சயமாக ஏற்படும். அப்போ அவர்கள் அந்த பசிக்கின்ற பொழுது சாப்பிட முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்றது. ஸோ பசி எறிந்து சாப்பிடணும்னு வரும்பொழுது அந்த நேரம் அவர்களுக்கு தவறி விடுகின்றது. அப்போது நர்ஸுக்கு அவங்களுக்கு ஏற்படுகின்ற மாதவிடாய், வயிற்று வலி, அந்த இதில் இருக்கக்கூடிய எல்லா மன அழுத்தத்தை நீக்குவதற்கும் ஒரு சிகிச்சையாக பார்க்க போகிறோம். மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் நல்ல ஒரு ஞாபக சக்தி, நல்ல புத்தி கூர்மையோடு ஞாபக சக்தியோடு அவர்கள் மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் பெற்று பிராண ஆற்றல் பெற்று ஒரு நல்ல ஒரு சிறப்பாக அவர்கள் செயல்படுவதற்கு அவர்களுக்கு உடலில் ஒரு ஆற்றல் இருக்கணும். அதற்குரிய நாளமில்லா சுரப்பிகள் எல்லாமே நன்றாக இயங்க செய்யக்கூடிய ஒரு சிகிச்சைகளாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குறிப்பிட்ட நேரத்தில் இந்த பயிற்சிகள் அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இதை செய்வதற்கு எடுக்கக்கூடிய நேரம் 20 நிமிடங்கள் தான். இது மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் பொருந்தும். அதேபோல் யாராருக்கெல்லாம் ஞாபக சக்தி குறைவாக இருக்கின்றதோ, உடல் சோர்வு, மனசோர்வு இருக்கின்றதோ, ஒரு மன அழுத்தம் இருக்கின்றதோ, அவர்களும் இன்றைக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சையை எடுத்து சரியாக ப்ராக்டிஸ் பண்ணி முழுமையான பலனை அடையலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் செய்கின்ற முத்திரை காகினி முத்திரை அப்படிங்கிற முத்திரை பண்ண போகிறோம். இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 10 வினாடிகள். பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை விரல்கள் அந்த மாதிரி எல்லா விரல் நுனியும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறாங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மூச்சு உள்ள போகிறது, மூச்சு வெளியே வர்றது, அதில் கூர்ந்து தியானிக்கவும். எல்லா விரல் நுனிகளிலேயும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்காங்க, அந்த அழுத்தத்தை கூர்ந்து தியானிக்கவும். பொதுவாக மருத்துவர்கள், செவிலியர்கள் நேரம் கிடைக்காது. ஆகையினால் அந்த ஒரு பயிற்சியிலேயே மூச்சு பயிற்சியும் பண்ணிடணும், முத்திரையும் பண்ணிடணும். ஒரு நிமிர்ந்து உட்கார்ந்துருக்காங்க, அது ஆசனமாக மாறிவிட்டது. அப்போ கிடைக்கக்கூடிய நேரத்தை அவங்க நன்றாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இது நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கும். மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா 2 மணி நேரம் இடைவெளியில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு 5 வினாடிகள் கவனம் செலுத்தவும். இப்போ நம்ம சிகிச்சையாக தான் பார்த்துட்டு வரோம். அடுத்த ஒரு முத்திரை பார்க்க போகிறாங்க, ஆகாய முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். பொறுமையாக கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நடுவிரல் பெருவிரல் நுனி, மற்ற விரல் தரை நுனி வச்சுக்கோங்க. இது நர்ஸுகளுக்கு ஏற்படக்கூடிய, செவிலியர்களுக்கு ஏற்படக்கூடிய வயிறு சம்மந்தப்பட்டது, அஜீரண குளர் நீக்கக்கூடியது, மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சால்வேஷன் ஆகும். வயிற்று வலி, அதிகமான வயிற்று வலி வராது, மன அழுத்தம் வராது.
காது கேட்கக்கூடிய திறன் நன்றாக இருக்கும். இதயம் பாதுகாக்கப்படும். மருத்துவர்களுக்கு இதயத்தினுடைய துடிப்பு சீராக சாந்தமாக அமைதியாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைக்கும். காலை மதியம் மாலை 3 வேளையும் இந்த முதிரையும் 5 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடணும். இது பெண்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செவிலியர்களுக்கும் இந்த முதிரையின் மூலமாக மாதவிடாய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே சால்வேஷன் ஆகும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 வினாடிகள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது. இப்போ நம்ம சிகிச்சையாக தான் பார்த்துட்டு வரோம். இது முடித்த உடனேயே சூன்ய முதிரைன்னு பண்ண போகிறாங்க. கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நடுவிரல் பொறுமையாக மடிச்சுக்கோங்க. அதனுடைய மையத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இதயம் நுரையீரல் நன்றாக இயங்கும். பெண்களுக்கு பிசிஓடி நீர்க்கட்டிகள் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. இப்போ செவிலியர்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும். கழுத்து வலி நீக்கக்கூடியது, காது வலி நீக்கக்கூடியது. சுறுசுறுப்பாக திகழலாம். இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். நம்ம உடம்பில் பிராண ஆற்றல் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். இதுவும் 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு 5 வினாடிகள் கூர்ந்து தியானிக்கவும். சிகிச்சையாக பார்க்கின்றோம். இது முடித்தவுடனே ஒரே ஒரு முத்திரை, மாதங்கி முத்திரை. கைகள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நடுவிரல் மட்டும் நேராக இருக்கணும். மற்றவர்கள் இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கணும். கை வயிற்றுக்கு நேராக சற்று கிளறிக்க வச்சுக்கோங்க. வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. இது மாதங்கி முத்திரை. இது ஆண்களுக்கும் பெண்களுக்குமே நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. வயிறு சம்மந்தப்பட்டது, குடல் சம்மந்தப்பட்டது அந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதேபோல் பெண்களுக்கு மாதவிடாய் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள், மன அழுத்தம் நீக்கப்படுகின்றது. சிறுகுடல் பெருங்குடல் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சால்வேஷன் கிடைக்கும். அல்சர் நீக்கக்கூடியது. ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். பொதுவாகவே மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் அவங்க வேலையில் முழுமையான கவனம் செலுத்துகின்ற காரணத்தினால் பசிக்கின்ற பொழுது சாப்பிடக்கூடிய அந்த நேரம் அவர்களுக்கு அந்த சூழ்நிலை சரியாக அமையாது. அப்போ அவங்க தொற்று கிருமியில் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்டை பார்க்கணும், நேரம் கிடைக்கும் பொழுது அவங்க சாப்பிடணுங்கிற ஒரு நிலை ஏற்படும். அப்போ அவங்களுக்கு இயற்கையாகவே வயிற்றில் ஒரு சின்ன ஒரு ஜீரண மண்டலம் இயங்காத நிலையும் அல்சர் போன்ற நிலை ஏற்படலாம். அதெல்லாம் தடுக்கக்கூடியது இந்த முத்திரை. அதேபோல் இது பெண்களுக்கு முழுமையான பலனை கொடுக்கக்கூடியது. மாதவிடாய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்குமே இந்த முத்திரை தீர்வு தரக்கூடியது. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்களை மூடி ஒரு 5 வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ இது முடித்த உடனே ஒரே ஒரு ஆசனம் பண்ண போகிறாங்க. அர்த்த சிரசாசனம். மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக கண்களை மூடி ஒரு 5 வினாடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். இது வஜ்ராசனத்திலிருந்து எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இங்கே பார்க்க திரும்பி வஜ்ராசனம் பொறுமையாக போட்டுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். இப்போ இது வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க. இது முதல் நிலை. கண்ணை மூடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ பொறுமையாக வஜ்ராசனத்துலேருந்து எப்படி மண்டி போட்டு எழுந்துக்கோங்க. தலை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக காலை ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக பொறுமையாக அப்படி வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். கைகளை முட்டி மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உச்சந்தலை தரையில் வர்ற மாதிரி வச்சுக்கிடுறாங்க. மீண்டும் ஒரு முறை பொறுமையாக வாங்க. கைகளை தலைக்கு பின்னாடி மாதிரி வச்சுக்கணும். மெதுவாக காலை ஒரு குன்று போல் ரைஸ் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. பொறுமையாக அப்படி வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். கைகளை முட்டி மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ அப்படி பொறுமையாக திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். இப்போ சுகாசனத்திலிருந்து அர்த்த பத்மாசனம். ஒரு கால் மட்டும் கால் நீட்டிக்கோங்க. ஒரு கால் மடிச்சுக்கோங்க. அடுத்த கால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வருது. கூர்ந்து தியானிக்கவும். இப்போ இதே இந்த அர்த்த பத்மாசனத்திலிருந்து இந்த முத்திரைகள் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதல் முத்திரையாக ஆகாய முத்திரை. நடுவிரல் பெருவிரல் நுனி. அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடிகள்.
மூச்சு உள்ள போகிறது, மூச்சு வெளியே வர்றது. கூர்ந்து தியானிக்கவும். இப்போ அப்படியே சூன்ய முத்திரை, நடுவரல் மடிச்சுக்கோங்க, அதனுடைய மையத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. இந்த முத்திரையும் 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ அப்படியே மாதங்கி முத்திரை, எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. நடுவிரல் நேராக வச்சுக்கோங்க. இது வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க கைகளை. நடுவிரல் மாத்திரம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. இது வயிறு, சிறுகுடல், பெருங்குடல் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் சால்வேஷன் ஆகும். மாதவிடாய் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்களும் சால்வேஷன் ஆகும். அஜீரண குளர் நீக்கப்படுகின்றது, அல்சர் நீக்கக்கூடியது. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது. ஒரு 10 வினாடிகள் கூர்ந்து தியானிக்கவும். இப்போ இன்னும் ஒரே ஒரு முத்திரை, காகினி முத்திரை. பொறுமையாக எல்லா கைவிரலையும் சேர்த்துக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது. ஒவ்வொரு முத்திரையும் 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மிக ஒரு எளிமையான சிகிச்சையாக கொடுத்துருக்குறோம். இது இன்றைய காலகட்டத்தில் கொரோனா போன்ற தொற்று கிருமிகளில் பணி செய்கின்ற போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய மருத்துவர்கள், செவிலியர்கள், அவர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அவர்களுக்கு உடல் மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சால்வேஷன் கிடைக்கும். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் சால்வேஷன் ஆகும். அவர்களுக்கு ஞாபக சக்தி நன்றாக இருக்கும். ஏன்னா பல வகையில் அவர்களுக்கு ப்ரெஷர் வரும் பொழுது நமது மூளை செல்களுக்கு செல்கின்ற அந்த ஆக்சிஜன் லெவல் குறையக்கூடிய நிலை ஏற்படக்கூடாது. அவர்கள் இந்த முத்திரைகள் எல்லாம் பண்ணி தனது உடம்பில் இருக்கக்கூடிய அந்த பிராண ஆற்றலை, அந்த பிராண சக்தியை முழுமையாக நன்றாக மீண்டும் வலது பக்கம் இடது பக்கம் மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் செல்லக்கூடிய அளவிற்கு இந்த பயிற்சி அவர்களுக்கு ஒரு கவசமாக அமைகின்றது. தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். நேயர்களே, நமது தேகம் சிறக்க யோகம் நிகழ்ச்சியை பார்த்து ஒரு சில நபர்கள் கேட்ட கேள்விகளுக்கு, கடிதம் மூலமாக கேட்ட கேள்விகளுக்கு சரியான விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம். நேயர்களே, நிறைய நபர்கள் தொலைபேசி மூலமாகவும் கடிதம் மூலமாகவும் கேட்கக்கூடிய கேள்விகள், முதல்ல எது பண்ணணும்? முதிரைகள் முதல்ல பண்ணணுமா, யோகாசனம் முதல்ல பண்ணணுமா, அதுக்கப்புறம் அதை எப்படி முடிக்கணும்? நிறைய முதிரைகள் கொடுக்குறோம், நிறைய ஆசனங்கள் கொடுக்குறோம், எது முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நிறைய நபர்கள் கேட்குறாங்க. பொதுவாகவே நம்ம சிகிச்சையாகவும் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். அந்த சிகிச்சைன்னு வரும்பொழுது காலையில் எழுந்த உடனே பல் விளக்கிட்டு முதல்ல அதற்குரிய முதிரைகள் எல்லாம் பண்ணிடுங்க. முத்திரைகள் செய்வதற்கு முன்பாக ஒரு கண்களை மூடி ஒரு நிமிடம் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் அது ஒரு தியானமாக ஒரு நிமிடம் மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான முத்திரைகள் ஒரு 5 முத்திரைகள், ஒரு நேரத்தில் 8 முத்திரைகள் முதல் 10 முத்திரைகள் வரைக்கும் பண்ணலாம். 2 நிமிடம் ஒரு முத்திரை பண்ணாலே போகிறோம். ஸோ முத்திரைகளை முதல்ல முடிச்சிருங்க. முடிச்சுட்டு உங்களுக்குரிய ஆசனங்கள், ஒவ்வொரு ஆசனமும் 10 வினாடி இருந்தாலே போகிறோம். 2 முறை பண்ணுங்கள். ஒரு 5 ஆசனங்கள் முடிச்சிங்களா? ஆசனங்கள் முடித்ததுக்கப்புறம் எளிமையான நாடி சுற்றி அந்த மூச்சு பயிற்சியை பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. இது மூச்சு பயிற்சி முடித்ததுக்கப்புறம் சாந்தி ஆசனம், கண்களை மூடி நேராக படுத்துட்டு தலை முதல் கால் வரை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அந்த மாதிரி தியானம் முடிச்சுட்டு முத்திரை முடிச்சுட்டு ஒரு எளிமையான யோகாசனங்கள் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் நாடி சுற்றி கடைசியாக சாந்தி ஆசனம். ரொம்ப நேரம் அதிக நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அரை மணி நேரத்துலேருந்து 40 நிமிடங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போகிறோம். அதே மாதிரி வெறும் தரையில் பண்ணக்கூடாது. ஒரு மேட் விரிச்சுக்கோங்க. நல்ல காற்றோட்டமுள்ள இடத்துல அதற்குரிய எளிமையான ஆடைகளை அணிஞ்சுக்கோங்க. சுத்தமாக நீங்கள் செய்யக்கூடிய நீங்கள் விரித்திருக்கக்கூடிய இந்த விரிப்பு சுத்தமான விரிப்பாக இருக்கட்டும். நல்ல காற்றோட்டமுள்ள இடத்துல இந்த வரிசையில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.